வெல்கம் டு கவின் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லேண்டோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் செத்ததோடு முடிச்சிருப்பேன். கொஞ்சோண்டு கவலையாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதோ வட்டிருக்கேன் பாருங்கள் பாதியா. ஸோ என்னையோட கொஷின் என்னென்னா, உங்களுக்கு எந்த அனிமி பிடிக்கும்? நருட்டோ பிடிக்குமா? லைக் பண்ணுங்கள். சோலோ லெவலிங் பிடிக்குமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா அனிமையும் பிடிக்கும்னா 2 பேர் முடியும். சரி வாங்க போகலாம். நம்ம டக்குன்ட்டு வீடை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு டக்குன்னு முடிக்கணும். அதுதான் எங்கே இருக்குது வந்து பெருசு ஏன் பெருசு இது கட்டுறது கொஞ்சம் நேரம் ஆகும். நான் கட்டிட்டு கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா முடியாது. நான் கட்ட காமிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுதான் கைஸ். இன்னும் இல்லை, இன்னும் 2 லேயர் கட்டாமல் பேசாமல் ஒரு பெருசை கட்டிடுவோம். பெருசு டீ கூட்டம் அந்த இதை கட்டலாம். தூரமாக போயிட்டு இந்த ரோப் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம அனிமல்ஸை கை பண்ணி கொண்டு போக முடியும். வீடியோ லாஸ்ட் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அனிமலை கேப்சர் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு அனிமல் கேப்சர் பண்ணிடுறோம். யானையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். பேசாமல் உடச்சிட்டு கரெக்டாக வந்தோடனே கண்டினியூ பண்ணேன். ஓகேங்க, நான் கரெக்டாக கட்டி முடிச்சிட்டேன். இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் ஷேப்பு. நான் இங்கே வந்து வால் பிளேஸ் பண்ணால் என்கிட்ட உட்டே இல்லை. ஃபஸ்ட்டு பெரிய மரமாக பார்த்து நல்லா வெட்டிக்கிறேன். அடுத்த பார்ட்டில் இந்த பார்ட்டில் வந்து நான் ஃபிஷ் ட்ராப் வச்சுருந்தேன். அது வந்து காணோம், எங்கே போச்சுன்னே தெரியலை. இந்த பார்ட்டில் வந்து ஃபிஷ் ட்ராப் வச்சுட்டு அடுத்த பாட்டில் வந்து நான் அதை காமிக்கிறேன். இல்லை இந்த பாட்டிலே காமிக்கிறேன். நிறைய வீட்டு இருக்குது. ஓகே, இப்போ போயிட்டு பத்தவே இல்லைங்க இது. சரி, நான் நிறையா வுட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து வீட்டையே கட்டி முடிச்சுட்டேன். நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா? ஏன்டா இங்கே டோரை போட்டிருக்கேன், அங்கே டோர் போட வேண்டியதாங்க அப்படின்னு கேட்பீங்க. அங்கே டோர் போட்டால் இங்கே பாருங்களேன், பாருங்க இப்படி க்ளோஸ் ஆகிக்குது. அதனால தான் இதாங்க ஒரு ட்ரிக் இருக்குது. அப்படியே இருந்துடல, அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ மேலே ரூஃபெல்லாம் பண்ணோம். அதுக்கு போய் நான் இப்போ இன்னும் மரம் வெட்டணும். நிறையா ஏகப்பட்ட மரம் வெட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் என் பேக் ஸ்பேஸ் ஏகப்பட்டது இருக்கே. இன்னும் லாக்ஸ் இருக்குது போல். சரி, ரூஃப் செய்கிறேன்.
ஓகே, பேக்கில் போயிட்டு விட்னோ செஞ்சுருக்கலாங்க, பரவாயில்லைங்க அப்படியே விட்டோம். இங்கே அந்த இருக்கு. சரி, நான் போய் இன்னும் ஒரு 4 வுட்டு மட்டும் எடுத்து வரேன். எப்போவுமே வெளியே போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா இப்படி தான் முடிச்சிடுவாங்க உங்கள் பொருளை எல்லாம். இதில் செஸ்ட் இருக்குது, செஸ்ட்னால் தெரியும், பொருள் வைக்கிற இடம். நம்மகிட்ட ஏகப்பட்ட லீவ்ஸ் இருக்குங்க. பாருங்களேன் என்கிட்ட எவ்வளோ லீவ்ஸ் இருக்குன்னு. இங்கே பாருங்க 185 லீவ்ஸ் இருக்குது. ஆனால் லாக்ஸு 11 தான் இருக்குது. சரி, இதை வச்சு பிக்கு வுட்டன் ரூஃப் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். என்ன பில்டு பண்ண முடியாதா? ஐயோ தண்ணி இல்லைங்க, விட்றோம். டோரை க்ளோஸ் பண்ணுவேன். சரி பரவாயில்ல. ஐயோ செத்துறேன் போலே. டைம் இருக்குது. முட்டை எதுக்குன்னா நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்லாம். கேம்ப் ஃபயர் வச்சு பாயில் பண்ணி சாப்பிட்லாம். பார்த்து தரங்களாடே பார்த்து. ஓகே, தண்ணி ஏறாடே. இதை எடுத்ததை கொடுத்துருவோம் டக்குன்ட்டு. எங்கே ஐயோ சாப்பாடுக்கு போகணும் ஃபஸ்ட்டு. போடா. அப்புறம் நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டு போகிற வழியே நான் சாப்பிட்டுப்போம். ஓகே, இப்போ டக்குன்னு மேலே போவோம். இந்த மேலே போகிறது தான் ஒரு சொன்னோடனே அசிங்கப்படுத்துகிறான் என் பிடிச்ச. இந்த மரத்தை வெட்டினா பிக் வுட்டன் ரூஃப் ரெடி ஆயிரும், நம்ம வீடும் ரெடி ஆயிரும். பேக் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு நிமிஷங்க. இருக்கிற மொத்த லீஃபும் தாட்டு 99 இருக்கு. லாக் எங்கே இருக்கு? ஓகே, லாக் தான் இருக்கு. 10 நினைக்கிறேன், பார்க்குறேன். இப்போ டக்குன்னு அங்கே போயிட்டு கெட்டிங் ஃபாகியா. அதான் இங்கே மட்டும் டக்குன்னு கிளைமேட் மாறுது, என்னன்னு தெரியல. இன்னும் லாகுது பாதியெல்லாம். சரிங்க, நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு விட்டு வைப்போம் வீடு. வீடு இந்த ஸ்பேஸ் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு. இந்த இடத்துல ஸ்டேர்ஸ் வச்சுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். நம்ம வீடு சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து உள்ளே போயிட்டு இதுக்காக எடுத்து வச்சு தண்ணி அம்பிட்டு 100 ஏற்றியாச்சு. எமர்ஜென்சிக்கு எப்போவுமே வாட்டர் எடுத்து வைங்க. எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தண்ணி வீட்டுக்குள்ளே ஆக்ஸ் எடுத்து அமுக்கிட்டே இருக்காதீங்க, அப்புறம் ஏதாவது ஆயிரும். கீழே இருக்க ஃப்ளோர் எதையாவது உடச்சி விட்டுருவீங்க. தேவையில்லாத வேலையில்.
ஓகே ஓகே. அடுத்து வந்து பக்கத்தில் இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு உள்ள செஸ்ட்டு வைக்கிறோம். செஸ்ட்டு CHES நீ போயிட்டே இருந்தால் வரும்னு நினைக்கிறேன். இது வரல. கேம்ப் ஃபயர் போயிட்டு போகணும். சாரிங்க கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்குல்ல, அங்கே போயிட்டு போகணும். இந்த இருக்கு செஸ்ட்டு. கொஞ்சம் லாகு தேவை, இந்த போய் கொண்டு வரேன். இது வந்து ரீஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு ரீஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்குது. போடு ஆமாம் அதெல்லாம் வந்துச்சு. சரி சாப்பாடு இருடா உள்ளே போயிட்டு கேம்ப் ஃபயர் வச்சு உனக்கு தானே சாப்பாடு தர போகிறேன். நான் சாப்பிட போகிறேன். ஓகே இப்போ வந்துட்டு டக்குன்னு ஏதாவது சாப்பிடணுமே. ஐயோ கேன் கறி சாப்பிடு. இப்போதைக்கு வேறு என்ன இருக்குது? ப்ளூ கறி மொத்தத்தையும் கறி பண்ணு. ஓகே 2 வச்சுப்போம் இதுக்கோ. ஓகே இப்போதைக்கு நம்ம சாப்பாடு நான் அதுக்குள்ளே நம்ம செஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். செஸ்ட்டுக்குள்ளே எப்படி பொருள் வைக்கிறது? செஸ்ட்டுக்குள்ளே எப்படிங்க பொருள் வைக்கிறது? ஐயோ செஸ்ட்டுக்குள்ளே எப்படிங்க பொருள் வைக்கிறது? இது தெரியாமல் போச்சு. ஐயோ சரி அடுத்த பாட்டில் எப்படி வைக்க முடியுதுன்னு பார்ப்போம். 13 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் ட்ராப் வச்சுட்டு லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வீட்டோட செகண்ட் ஃப்ளோரை கட்ட போகிறோம். பாய் ஃப்ரம் KTG. பாய்.